அமெரிக்கா சென்ற இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர். பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடும் எதிர்ப்பு. இஸ்ரேலில் விரைவில் ஆட்சி மாற்றம் நடைபெறலாம் என எதிர்பார்ப்பு. இஸ்ரேலின் தலைமை இராணுவ தளபதியாகவும் துணை பிரதமராகவும் இருந்தவர் பென்னி கன்ட்ஸ் தற்போது போர்க்கால அமைச்சராக உள்ளார். இவர் எதிர்க்கட்சியான தேசிய யுனைட்டி கட்சியைச் சேர்ந்தவர். அடுத்த பிரதமராக இவர்தான் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இவருக்கும் இப்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கும் எப்போதும் 7ஆம் பொருத்தம்தான். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு திடீர் பயணம் மேற்கொண்டுள்ளார் பென்னி கன்ட்ஸ். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த பயணத்திற்கு இஸ்ரேல் அரசு அனுமதிக்கவில்லை என்றும், இஸ்ரேல் அரசின் பணத்தில் இருந்து இந்த பயணத்திற்கு எந்த தொகையும் அளிக்கப்படாது என்றும், இது அரசு பயணமாக கருதப்படாது என தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலுக்கு ஒரே பிரதமர் தான் என்றும், அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் பென்னி கன்ட்ஸுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் பென்னி கன்ட்ஸ் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ், வெளியுறவுத்துறை செயலாளர் சுலிவான் உள்ளிட்டோரை சந்தித்து பேசுகிறார். அதிபர் ஜோ பிடனையும் சந்திக்க நேரம் கேட்டுள்ளார். அமெரிக்காவின் ஆளும் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சிகளின் தலைவர்களை பென்னி கன்ட்ஸ் சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்புகளை இஸ்ரேல் விரும்பாத நிலையிலும் அமெரிக்க அதிகாரிகள் இதற்கு அனுமதி அளித்துள்ளனர். காசா விவகாரத்தில் விடாப்பிடியாக அமெரிக்காவின் கோரிக்கைகளை தொடர்ந்து நிராகரித்து வருகிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இந்த நிலையில் அடுத்த பிரதமர் என எதிர்பார்க்கப்படும் பென்னி கன்ட்ஸுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருப்பது இஸ்ரேலின் ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு பிரிட்டனுக்கு செல்கிறார் பென்னி கன்ட்ஸ். தற்போது தேர்தல் நடைபெற்றால் நெத்தன்யாகு தோற்று விடுவார் என பல இஸ்ரேல் ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.